ஹலோ மெடிக்கோஸ், வெல்கம் டு நீட் கிராக்கர்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்பிள் ஐபேட் ஏர் 5th ஜெனோட ரிவ்யூ, அப்புறம் ஸ்டூடெண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி இந்த 10,000 மதிப்புள்ள இந்த ஆப்பிள் பென்சிலை எப்படி ஃப்ரீயாக வாங்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஐபேட் நெசசரி தான், பட் இட்ஸ் நாட் கம்பல்சரி. ஓகேங்களா? உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் இப்போது ஒரு 1 month இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்குங்களா, அது முடிகிறதுக்குள்ளேயே உங்கள் வீட்டில் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம், அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால். இல்லைனா நோ ப்ராப்ளம். உங்கள் ஃபினான்ஷியலாக உங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்சம் ட்ரபிள் இருக்குன்னா ஃபஸ்ட் இயரில் நீங்கள் செகண்ட் இயரோட வாங்கிக்கலாம். நான் இந்த ஐபேட் ஏரை ஆல்மோஸ்ட் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ஒரு 2 months முன்னாடி பிஃபோர் தான் வாங்கினேன். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நம்மளோடய வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இது ஃபஸ்ட்டு என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோனில் படிக்கிறதோட ஐபேடில் படிக்கும்போது உங்களுக்கு யூ வில் கெட் ஏ லார்ஜர் டிஸ்பிளே. அந்த டிஸ்பிளேயில் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பார்க்குறதுக்கு சின்ன டிஸ்பிளே கண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அது இப்போ லார்ஜர் டிஸ்பிளே படிக்கும்போது அது நல்லாயிருக்கும். கிளாரிட்டி அந்த ஐபேடோட டிஸ்பிளே அது நல்லாயிருக்குங்க படிக்கிறதுக்கு கம்பேர் டு ஆண்ட்ராய்டு மொபைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் பார்க்குறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா சைட் பை சைட் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் ஸ்பிட் அப் வியூன்னு இருக்கும். நீங்கள் ஸ்பிட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் யூடியூப், ஒரு பக்கம் அப்படியே நோட்ஸ் வச்சு நீங்கள் எடுக்க முடியும். அந்த அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ நீங்கள் லைப்ரரி போகிறீங்கன்னா புக் எடுப்பீங்க. நீங்கள் பேப்பரில் இல்லை உங்கள் புக்கில் எழுத்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஐபேட் எடுத்து முடியுங்கன்னா அதில் நோட்ஸ் எடுத்துக்கலாம், வீடியோ லெக்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பிஜி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னா டேபில் படிக்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த பென்சில் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து யூஸ் ஆகும். நீங்கள் அதை ஃபிங்கரில் எழுத முடியாது, டைப் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஒரு ஆப்பிள் பென்சில் இருந்தால் தான் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த பென்சில் எப்படி ஃப்ரீயாக வாங்கலான்றத நான் அந்த வீடியோட செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். அதை நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃபரில் உங்களுக்கு 10,000 மதிப்புள்ள இந்த பென்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போது இது சும்மா பாக்ஸ் தாங்க. இப்போ நான் ஐபேடை வச்சு அது எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, என்ன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஐபேட் ஏர் 5th ஜென்ரேஷனோட ஸ்பெக்ஸ் அப்புறம் கான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் டிஸ்பிளே 10.9 inchக்கான லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஸ்லாண்டிங்காக இருக்கவே உங்களுக்கு டிஸ்பிளே கிளாட் இது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லாயிருக்கும். டிஸ்பிளே சூப்பராக இருக்குங்க. எல்சிடி டிஸ்பிளே தான் சொல்லுவாங்க, ஆனால் அந்த லிக்விட் ரெட்டினா டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணாங்க, சூப்பராக இருக்கும். நான் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் லைக் அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் கவர் ஒட்டியிருக்கேன். அது எழுத்து நல்லா இருக்கும். அதில் பார்க்கும்போது நார்மலோட கொஞ்சம் அந்த லைட்டை டிம் பண்ணி காட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்போயும் உங்களுக்கு நல்லா கலர் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். இந்த மேலே அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போடாமல் யூஸ் பண்ணும்போது நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு அதில் தெரியும், ஒட்டிக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுற மாதிரியே இருக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது. அதனால தான் நான் ஸ்க்ராட்ச் கேமரா இந்த ப்ராடக்ட் வாங்கி ஒட்டிட்டேன், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. இன்பில்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்துடும், அப்புறம் பேக் சைடில் ஒரு கேமரா வந்துடும். நீங்கள் ப்ரோ மாடல் வாங்கும்போது தான் உங்களுக்கு டியூவல் ட்ரிபிள் கேமராலாம் வரும். ஏரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா தான், ஃப்ளாஷ் இருக்காது. ஃப்ரண்ட் கேமரா போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா 12 MP மெகாபிக்சல். நீங்கள் படிக்கிற பர்ஸ் தான் வாங்க போகிறீங்க, இதில் ஒன்றும் ஃபோட்டோ எடுக்க மாட்டீங்க, ஃபோனில் தான் எடுக்க போகிறீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் இதில் வீடியோ ரெக்கார்ட் 4K சப்போர்ட் வரைக்கும் இருக்குது. நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் எமர்ஜென்சி எப்படிலாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, எதாவது புக் எடுக்கணும்னு நினச்சிங்க, ஒரு பேஜ் எடுக்கணும்னு நினச்சா கூட எடுக்கலாம், நல்லாயிருக்கும். 60 Hzக்கான ரிஃப்ரெஷ் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், லேகே இருக்காது. நான் வாங்கி ஒரு 1 year கிட்ட ஆக போகுதுங்க. வாங்குறப்போ எப்படி இருந்துச்சோ இப்போ அப்படி தான் இருக்குது. எந்த ஒரு அந்த நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 year கண்டினியூஸாக போட்டு அடிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும், கொஞ்சம் லேக் ஆகும், ஹேங் ஆகும். இதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. நான் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, வீடியோ பார்க்குறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவேன். அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ டேப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன், அப்படியே ஸ்பிளிட் வியூன்னு இருக்கும். அப்படியே இப்போ என்னோட நோட்ஸ் எடுத்து நான் ஓப்பன் பண்ணால் சைட் பை சைடில் பாருங்கள், அப்படியே கிளாஸ் பார்த்துக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். பென்சில் மவுண்ட் தனியாக இருக்கும். இது ஃப்ளிப்கார்ட் நீங்கள் வாங்கி போட மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பென்சில் மவுண்டில் வச்சுன்னு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் சைட் பை சைடில். இல்லை எனக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை, இன்னும் கூட சின்னதாக இருந்தால் போதுன்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு டேப் நல்லாயிருக்கும். வேணாலும் நீங்கள் வெளியே வந்துடலாம். ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்டில் வர மாதிரி பேக் வரணும், இந்த மாதிரி சைடில் பட்டன்லாம் இருக்காது. அது ஹோம் பட்டன் வர மாதிரி தான். இந்த மாதிரி ஆப்ஷன் தான். ஏதோ ஒரு ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் அந்த கார்னருக்கு போகணும், ஒன்று 3 டாட் டெஸ்ட் பண்ணி க்ளோஸ்னு பண்ணால் ஆப் க்ளோஸ் ஆகும். அப்படி இல்லை வேறு எங்கன்னா போகிறீங்க, இதெல்லாம் பாருங்கன்னா அப்படியே வெளியே வர முடியாது. எங்கே ஒன்று அப்படியே ஹோமுக்கு தான் வர முடியும். ஒரு ஃபோட்டோக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அங்கே மேலே இருக்கும் ஆரோ, இந்த மாதிரி ஆரோ தொட்டால் தான் வெளியே வரும். அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகிடும். நீங்கள் டே பை டே யூஸ் பண்ணும்போது அது ஒன்றும் பெரிய விஷயமே உங்களுக்கு தெரியாது. மற்றபடி இன்பில்ட் பார்த்தீங்கன்னா, நான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிம் இல்லை, ஒய்ஃபை மாடல் ஒய்ஃபை மட்டும் தான் இருக்கும். 5G சப்போர்ட் இருக்குது. நீங்கள் சிம் வச்சு வேணும், இதுக்கு தனியாக ஒரு சிம் போட்டு யூஸ் பண்ணுவோன்னா வாங்கிக்கலாம். அது ஒரு 8,000 கிட்ட காசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
நோட்ஸ் எடுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு சிம்மு தேவையில்லை, நம்ம ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணலாம். ஹாட்ஸ்பாட் தான் யூஸ் பண்ணுறோம், ஒய்ஃபை கனெக்ட் இருக்கும், நல்ல ஸ்பீடு இருக்கும், ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம், அதுவே உங்களுக்கு போதும். இல்லை நீங்கள் சிம் வாங்குற மாதிரிலாம் அது உங்கள் இஷ்டம், நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் 2 வேரியன்ட் தான் இருக்குது, 64 GB ஒன்று, 256 GB ஒன்று இருக்கும். 64க்கும் 256 GBக்கும் ஒரு 8000 கிட்டே வேரியேஷன் வரும். நீங்கள் 64 GB போதும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ப்ளஸ் நான் நோட்ஸ் எடுத்து மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், வேறு எந்த யூஸுமே இல்லைனா 64 GB வேரியண்ட்டே போதும். நான் 64 GB தான் வாங்கியிருக்கேன், நான் நோட்ஸ் எடுத்து மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் கொஞ்சம் டெலகிராம், யூடியூப் ஸ்டோரிலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா என் நோட்ஸ் எடுக்க ஒரு ஆப்பு, யூடியூபு, ஸ்பாட்டிஃபை ஒன்று இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஆப்பும் நான் டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு 64 GB வேரியண்ட்டே என்எஃபாக இருக்கும். இல்லைனா 256 GB பொறுத்து உங்கள் விருப்பம் தான். மற்றபடி சொல்லும்போது ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. என்ன கேட்டால் எதுவும் மேஜர் கான்ஸ்லாம் இல்லை. சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஒரு 100% போட்டுட்டு காலேஜில் வச்சுட்டு ஈவினிங் லைப்ரரி போய்ட்டு ஒரு 3 hours படிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நோட்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு பார்த்தாலும் 100லேருந்து டவுன் ஆகி ஒரு 60 கிட்ட தான் வந்திருக்கும். நீங்கள் 1 day சார்ஜ் போட்டிங்கன்னா 2 daysக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஜென் பென்சிலாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஐபேட் ஏர் செகண்ட் ஜெனும் சப்போர்ட் ஆகும். ஃபஸ்ட் ஜென் இந்த பின்னாடி இங்கே சிப் போட்டு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் சப்போர்ட் ஆகும். இது வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டாவே போதும். இங்கே பாருங்கள், ஆப்பிள் பென்சில்னு வந்துடும், அதே மேக்னெட்டிக் சார்ஜிங் அதுவாக ஆட்டோமேட்டிக் ஆகிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மவுண்டர் இருக்கும், மேலே இருக்கும். லாக் பண்ணிட்டீங்க, அவ்வளோ அன்லாக் ஆகிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கும், 2 சைடும் 2 மைக் இருக்கும். USB-C டைப் சார்ஜிங் தான். நீங்கள் மேஜிக்கல் கீபோர்டு வாங்கினீங்கன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சென்சார்ஸ் இருக்கும். மற்றபடி நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரு. உங்களுக்கு 6 கலர் ஆப்ஷன் இருக்கும், நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். 6 கலர் ஆப்ஷன் என்னென்னா ஸ்பேஸ் கிரே இருக்கும், ஸ்டார்லைட், பிங்க்கு, பர்பிள் அண்ட் ப்ளூ. இந்த 6 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கலாம். பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபேட் வந்துடும். அப்புறமா இந்த சார்ஜிங் கேபிள் 20 watt அடாப்டரும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஐஃபோன் மாதிரி அடாப்டர் கொடுக்காம இருக்காங்க, இதுக்கு வந்து அடாப்டர் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அடாப்டர் வந்து வாங்க தேவையில்லை, பாக்ஸ் கூடவே வந்துடும். இது 3 மட்டும் தான் பாக்ஸில் இருக்கும். பென்சில் வந்து தனியாக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட் ஆஃபர் யூஸ் பண்ணி எப்படி இந்த ஆப்பிள் பென்சிலை 10,000 மதிப்புள்ள அந்த பென்சிலை எப்படி ஃப்ரீயாக வாங்குறது, எப்படி ஆன்லைனில் வாங்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிடேஸ், UNIDAOS, யூனிடேஸ் ஆப்பிள் வருது பாருங்கள். அதை சர்ச் பண்ணுங்களும் காமிக்குது. யூனிடேஸ் ஆப்பிள் அதை சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லிங்க் வருது பாருங்கள், ஆப்பிள் ஸ்டோர் ஆன்லைன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது, என்னென்ன நீங்கள் வாங்கலாம் எல்லாமே போட்டிருக்கோம், ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணணும். இந்த மேலே 3 லைன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் லாகின் காமிக்கும். லாகின் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நீங்கள் யூனிடேஸ்க்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு இமெயில் ஐடியை வச்சுக்கோங்க. உங்களதும் உங்கள் அம்மாவும் வர ஒருத்தர் வச்சுக்கோங்க. அதை வச்சு ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி அவங்க ஒரு பின் நம்பர் அனுப்புவாங்க, அதை என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு 1 time பாஸ்வேர்டு வரும். அதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் தான் உங்களுக்கு வரும். நான் வந்து ஆல்ரெடி காலேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எந்த காலேஜில் இருக்கீங்களோ சர்ச் ஃபார் யுவர் இன்ஸ்டிடியூஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ஸ்டிடியூஷன் காமிக்கும், அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட இன்ஸ்டிடியூஷன் காமிக்கலனா ஆப்பிள் ஹெல்ப் சென்டருக்கு நம்பர் இருக்கும், அது கால் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் காமிக்கல என்ன பண்ணுறது. கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. நான் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ்னால அதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ண சொல்லுவோம். உங்கள் காலேஜ்லேருந்து ப்ரொவைட் பண்ண உங்களோட ஸ்டூடெண்ட் இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ண சொல்லணும். மோஸ்ட்லி அது கொடுக்க மாட்டாங்க காலேஜ்லேருந்துலாம். ஸோ நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் டோன்ட் ஹேவ் ஸ்டூடெண்ட் இமெயில்னு இருக்கும், அது ட்ரை ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் கொடுங்க. இங்கே அப்லோட் ஐடி கார்டு, அது அப்லோட் டாக்குமெண்ட்னு உங்களுக்கு அப்லோட் ஐடி கார்டு நீங்கள் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்லோட் ஐடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி கார்டு காலேஜில் எடுத்து உங்களுக்கு காலேஜில் இஷ்யூ பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஒரு 1 or 2 monthக்குள்ளே இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி காலேஜ் ஐடி கார்டு வந்ததுக்கப்புறம் அப்லோட் ஐடி கார்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நேமு, வேலிட் டேட், அது உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஏஜ் கேல்குலேட் பண்ணி ஸ்டூடெண்ட் தானே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதெல்லாம் அந்த டாக்குமெண்ட் கேட்குறாங்க. அப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் ஐடி கார்டு, பேக் ஆஃப் ஐடி கார்டு, அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்லோட் ஃப்ரம் உங்கள் ஃபைல்ஸ்லேருந்து பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல்லேருந்தே இது பண்ணிக்கலாம், ஈஸியாக கேலரியிலேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக எடுத்துகிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. எக்ஸாம்பிள் வேணால் பாருங்கள். லைக் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 or 3 daysல அவங்க வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்ளை ஒரு இமெயில் அனுப்புவாங்க. உங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி வந்து வெரிஃபை யூ கேன் பர்ச்சேஸ்னு வரும். நீங்கள் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் வந்து இப்போது அந்த ஆப்பிள் அந்த யூனிடேஸோட ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் காமிக்க பாருங்கள், கெட் ஐபேட் ஏர்பாட்ஸ் வித் மேக், அதாவது லேப்டாப் கூட இல்லைனா ஆப்பிள் பென்சில் வித் ஐபேட் கூட உங்களுக்கு பென்சில் ஃப்ரீயாக வந்துடும். நீங்கள் ஐபேடை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்பை வாங்குனீங்கன்னா ஃபிஃப்த் வாங்கினீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு பென்சிலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 0ன்னு காமிக்கும். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும்.
ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் என்கிரைவிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐபேடுக்கு பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன், இங்கே பாருங்கள் மெடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அது எக்ஸ்ட்ரா காசுலாம் இல்லைங்க, ஃப்ரீ தான். அங்கேயே கேட்கும், நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். பென்சிலையும் நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் நேம் வேணும்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது உங்கள் விருப்பம் தான். எமோஜிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் பென்சிலில் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதில் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்க. பண்ணிவிட்டு உங்கள் டெலிவரி சார்ஜில் எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்காது. உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்கள் காலேஜுக்கோ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டெலிவரி பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்துக்கும் நான் நம்புகிறேன். ஃபார் மோர் MBBS அண்ட் நீட் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் நீட் கிராக்கர்ஸ் தமிழ். தேங்க்யூ.